மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்லிடுறேன். மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சியில் இதுவரை நாங்கள் தெரிவித்த எந்த ஒரு எம்ஓயும் எதிர்க்கட்சியினர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அள்ளிவிட்டதை போல நாங்கள் என்றுமே செய்வது இல்லை. ஒவ்வொரு எம்ஓயும் உறுதி செய்யப்படும் எம்ஓக்காகத்தான் நாங்கள் கையெழுத்திட்டிருக்கோம். ஆகையால் தான் இதுவரை வரலாறில் இல்லாத அளவுக்கு 77% கன்வர்ஷன் ரேட்டு காமிச்சிருக்கோம் நம்ம தொழில்துறையில். இதை தாண்டி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நிச்சயமாக அந்த சொல்லியிருக்கும் அந்த நம்பர் அப்சல்யூட்லி ட்ரூ, தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ டவுட், அது நிச்சயமாக வருகிறது. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பல நிறுவனங்களாக இருக்கிறது. ஃபாக்ஸ்கான் ஒரு நிறுவனம் கிடையாது, பல நிறுவனங்கள் இருக்குது. அதில் பல விஷயங்களை தயாரிக்கிறாங்க அவங்க. நீங்கள் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர் யார்கிட்ட போய் மயங்கி நிட்டுறாங்களோ அவங்க ஒரு விதமாக சொல்லுவாங்க. இப்போ அவங்க போய் கேட்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமெரிக்க நிறுவனம், அதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னு நான் சொல்கிறேன். அந்த நிறுவனத்தோட கேட்டிருக்காங்க, அவங்க எங்களுது இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கிறது. இதை தாண்டி இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 14,000 இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வந்திருக்கிறது திராவிட நாயகன் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான். இதுவரை அவங்க அண்ணன் இருந்திருக்காங்க, ஏற்கனவே தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க, சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அவங்க. எனவே அவங்களுக்கும் நன்றாக தெரியும். இன்னும் ஒரே ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நான் அவைக்கு அனைத்து கட்சியினருக்கும் சொல்ல வேண்டியது, இன்று உலகளாவிய ஜியோபொலிட்டிக்கல் பிரச்சனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். யூஎஸோட டாரிஃப் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்குன்னு நன்றாக தெரியும். மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் என்னிடம் மிக தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இது 2 நாடுகளுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை, இதில் நம்ம அரசியல் செய்யக்கூடாது. எனவே இதில் ஒன்றிய அரசில் என்ன முடிவுகள் சரியாக எடுக்கிறார்களோ அதுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். எனவே இதில் நீ எந்த இடத்துல அரசியல் பண்ணி பேசக்கூடாது என்று தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அதனால தான் தொடர்ந்து சொல்கிறேன் நான், இது ஒரு டிப்ளமேட்டிக் பிரச்சனை. ஒரு நிறுவனம் நம்ம இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய முதலீட்டை கொண்டு வரது எவ்வளோ கடினமாக கஷ்டப்பட்டுருப்போம்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கூகுள் போயிருக்குன்னு, கூகுள் பிரச்சனை கூகுள் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே அதானியும் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தல ஏன் அதை நீங்கள் மூடி மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது வெறும் கூகுள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளே பெரிய விஷயங்களாக இருக்குது, அதுக்குள்ளே நான் போக தேவையில்லை. ஏன்னா இது இன்னொரு அரசாங்கத்துக்கு, நமது பக்கத்து மாநிலத்துக்கு வர ஒரு முதலீடு. அதை பற்றி நான் குறை சொல்லி பேசவே விரும்பல. நான் யாரும் கேட்கலன்னு சொல்கிறது மிகப்பெரிய அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி. அதை நீங்களே சரி பார்த்து கொள்ளலாம். அதற்குள்ளே என்னெல்லாம் அரசியல் இருக்குன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். கூகுள் நிறுவனம் வருவதென்றால் அதுக்கான இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதற்கு எவ்வளவு எதிர்ப்பு இப்போவே கிளம்பி இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் சொல்லியிருக்கும் இந்த முதலீடு நிச்சயமாக வரத்தான் போகிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூகுள் எப்படி யூஎஸ் நிறுவனம் தானே, அவன் எப்படி அறிவிக்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கூகுள் சைனாவில் இல்லை, சரிங்களா? சைனாவில் இருக்கிற ஒரு நிறுவனம், இன்னொரு யூஎஸ்லையும் இருக்கிற ஒரு நிறுவனம், இந்தியாவிலும் இருக்கிற ஒரு நிறுவனம் இந்த நேரத்தில் பெருசாக ஓப்பனாக அவங்களோட முடிவுகளெல்லாம் சொல்ல முடியல. இதை மக்களாக, இந்தியர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முதலீடு இங்கே வரும்பொழுது இதையெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனாக புரிஞ்சுக்கணும். அவன் ஏன் இல்லைன்னு சொன்னான், நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஹேவ் பீன் அனௌன்ஸ் தான் சொன்னானே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டே வரலன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு டிப்ளமேட்டிக்காக உங்களுக்கு படிக்க தெரியாதா? ஆட்சியில் நடத்தியிருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் யார் எப்படி பேசுகிறார்கள் நன்றாக தெரியும். நான் உறுதிப்படி சொல்கிறேன், மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டது எந்த ஒரு தவறும் இல்லை, எந்த ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியும் இல்லை. நிச்சயமாக 14,000 இன்ஜினியருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு உறுதி, 15,000 கோடி உறுதி. அதை தாண்டியும் வரப்போகிறது. இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாதம் பொறுங்க, அது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு நாங்களே காட்டுறோம், நீங்களே பார்ப்பீங்க. இதை நீங்கள் தயவுசெய்து, என்னோட கோரிக்கை ஒன்றே ஒன்று தான், இவர்களும் சரி, இந்த அவையில் இல்லாத ஒரு சிலர் இதை அவ்வப்போது நமக்கு வர முதலீடுகளை குறித்து தவறாக பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இதை தயவு செய்து நிறுத்த வேண்டும். இது தமிழ்நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கான ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு முறை நீங்கள் இதை கொச்சைப்படுத்தி தவறு என்று சொல்லும் பொழுதெல்லாம், இதற்கு மேலே ஒரு கிளவுடினஸை பரப்பும் போதெல்லாம் பலாயிரக்கணக்கான இளைஞர்களின் வேலை வாய்ப்பு மேல் நீங்கள் ஒரு கிளவுடை கிரியேட் பண்றீங்க. இது மிகப்பெரிய தவறு. தயவு செய்து இதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார், பாஸ்கான் விவரத்தை பற்றி சொன்னார். பாஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் 15,000 கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அறிவித்தார். ஆனால் பாஸ்கான் தலைமை நிறுவனம் அப்படி 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டது. அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் வந்த பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்றார், பாஸ்கான்ல பல துணை நிறுவனம் இருக்குது,
அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக சொல்கிறார். அப்படி என்றால் பாஸ்கானில் துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையாக சொல்லுங்கள். எல்லா மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஊடகம் பத்திரிகைகள் எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே வெற்றி அறிவிப்பு, அத்தனையும் பொய் அறிவிப்பு. இன்றைக்கு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளத்தாளில் எடுத்து காட்டுறாரு. அதுதான் உண்மை, ஒன்றுமே கிடையாது. வெள்ளத்தாள் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய நிருபர்களை சந்தித்து அவர் செய்தியாளரிடம் தெரிவிக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது 32 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லிட்டு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு செய்தி சொல்றாங்க. அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படி எந்தவித ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருந்தா தெரியல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே ஒரு தொழில் வந்து விடாது. புரிந்துணர்வு போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்தும். பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும். அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும். அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். ஆக பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் 3 ஆண்டு காலம் பிடிக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை இயக்கம். அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவார். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் துவங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்ச மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்புகிறார் என்றதை செய்தி மட்டும் நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்குது. சுமார் எனக்கு கிடைத்த தகவல் எப்படி 60,000 கோடி தான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி. ஆனால் முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது, பாக்ஸ்கான்காரங்களுக்கு தமிழ் தெரியாது. அந்த ரூம்ல உட்கார்ந்து என்ன பேசினான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இதை நம்ம டிஆர்பி ராஜா அண்ணன் ரொம்ப கன்வீனியன்டா பாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு 15,000 கோடி 14,000 வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார். பாக்ஸ்கான்காரன் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு. ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க, மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க, ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க. அதனால பாக்ஸ்கான்காரங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டுலாம் போக முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா நாங்க உங்க கூட்டத்துக்காக வரல, ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், அதுபடித்தான் பண்ணணும். பாக்ஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை. இத தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல்ல போர்டு வைக்கிறீங்க. ஏன்னா எல்லாம் அநியாயமா. அங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல அண்ணன் சந்திரபாபு நாயுடு $15 பில்லியன் 15 பில்லியன் விசாகப்பட்டினத்துல கூகுளை கொண்டு வந்து ஏஐ டேட்டா சென்டர் சத்தமே இல்லாம இறக்கிட்டார். 15 பில்லியன் எங்க? ஏன்னா 2 சோப் டப்பா தயாரிக்கிறது எங்க? அதனால அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் நல்ல முதலமைச்சரை ஏமாத்துறாரு. 2 பேர் வந்தா போதும், புடிச்சு கொண்டு வந்து கோட்டை மாட்டி போட்டோ எடுத்து போடுறா போஸ்டர் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மை நிக்காது. இன்னைக்கு பக்கத்துல சத்தம் இல்லாத கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலங்கானா பாடுங்க, சத்தம் இல்லாம 1000 கோடிகள் உள்ள வருது. அதனால் இவர்கள் தேவையில்லாம ஆடம்பரமாக விளம்பரப்படுத்தி திராவிட மாடல் இவங்களே சத்தம் போட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. அதான் உதாரணமா கொடுக்கிறேன். ஆந்திரா இன்னைக்கு எப்படி முன்னாடி போறாங்க, தமிழகம் முன்னாடி போக முடியும். அதனால முதலமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமா ஈடுபடணும். இந்த பாக்ஸ்கான் கான்ட்ரோவர்சி அதிகமாக பேசுவதால் வந்த விளைவு தான் நான் பாக்குறேன்.